பாபாவுடைய ஒரு அங்கித குழந்தையும் அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய அங்கித குழந்தையுமான வாமனராவ் பட்டேல். அவர் பாபாவுடைய அனுகிரகத்துக்கும் அன்னையனுடைய அனுகிரகத்துக்கும் ஏற்பட்டு திவ்ய திருஷ்டிலாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது அவர் சூக்ஷ்ம ரூபத்துல ஷிரடி சேத்திரத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தன்னுடைய அந்த திவ்ய திருஷ்டினால பார்க்கக்கூடிய திறமை அவருக்கு பாபா கொடுத்திருந்தார், அம்மாவும் கொடுத்திருந்தாங்க. அப்படி ஒரு முறை தீட்சித் வாடா வழியா அவர் நடந்து வந்துட்டு இருக்கார். அப்ப முக்தாராம்னு சொல்லக்கூடிய பக்தர் கையில பாபா தன்னுடைய கஃப்னியை கொடுத்து துவைச்சி காய போடுறான்னு சொல்லிட்டார். அவரு துவைச்சி தீட்சித் வாடாவில தலைகையில தொங்க விட்டுருக்கார் பாபாவுடைய கஃப்னிய. அந்த வழியா வாமன் வரார் இல்லையா, வாமன் வந்துகிட்டே இருந்தார் பாருங்க. அந்த கஃப்னி, பாபாவுடைய கஃப்னி பேசிச்சான், பாத்தியா வாமனா, இந்த முக்தாராம் என்ன தலைகையில கட்டி தொங்க விட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த கஃப்னி பேசிச்சான். பாபா சச்சரிதை சொல்றார் இல்லையா, என்னுடைய பக்தருடைய நலன்களை என்னுடைய எலும்பு பேசுன்றார் இல்லையா, நான் பேசக்கூடிய என்னுடைய குரலை என் பக்தர்கள் காது கொடுத்து கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கார் இல்லையா. பாபா மாத்திரமல்ல, பாபாவுடைய வஸ்திரம் கூட அன்னைக்கு பேசுச்சு. அப்புறம் என்ன, அந்த வஸ்திரத்தை வாமன பட்டேல் எடுத்து மடிச்சு பாபாட்டெல்லாம் கொடுக்கல, ஓரமா தலையில தானே கொடுத்து நேராவும் போடல, அவரு உடுத்துக்கிட்டு நேரா துவாரகாமைக்கு போயிட்டாரு. வச்சாரு பாபாரு பாருங்க. அப்பா பாபா கண்ணா பிரான பிடிச்சிட்டாரு. யார கேட்டு நீ போட்ட, எதுக்கு நீ போட்ட? ஆனா பாபாவுடைய அனுகிரகத்தினாலதான் அவர் போட்டிருக்காரு. கடைசியில அவரு சந்நியாசியமும் ஏற்றப்பட்டு உயர்ந்த சன்னியாசியாகி சாயி சரணானந்த சுவாமிகளா மாறி 1954 ஷிரடில இன்னைக்கு பாக்குறோமே பாபாவுடைய அழகான சொரூபம். அந்த சொரூபத்தை பிரதிஷ்டை பண்ணதே இவர். முன்னாடிதான் அந்த சொரூபமானது பிரதிஷ்டை பண்ணப்பட்டு பக்தர்களுடைய பார்வைக்கு தரிசனத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அப்படின்னா பாபாவுடைய லீலா வினோதங்கள் எப்படிப்பட்டதுன்றத உணரலாம். பாபாவுடைய வஸ்திரமும் கூட நம்ம கிட்ட பேசும். ஓம் சாய்ராம்.